இந்த மேட்ச் விளையாடாத போனால் பாகிஸ்தானுக்கு எந்த அளவுக்கு பின்னடைவு அப்படின்னா, பாகிஸ்தானுக்கு பொருளாதார ரீதியாக வருமானம் பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு வந்து மிக மிக மோசமான நிலைமைக்கு போகும். கிட்டத்தட்ட பாகிஸ்தான் கிரிக்கெட் வாரியத்துக்கு மட்டும் 550 கோடி இதனால் வந்து லாஸ் ஏற்படும் அப்படின்னு. நீங்கள் பொதுவாகவே வந்து கிரிக்கெட் விளையாடக்கூடிய நாடுகள் மொத்தமாக ஒரு சர்வே ஒன்று எடுத்திருக்காங்க. அந்த சர்வேல எந்த அணி எந்த நாடு மோதுனா அதிகப்படியாக நீங்கள் பார்ப்பீங்கன்னு. நீங்கள் இந்தியா பாகிஸ்தான் தவிர மற்ற நாடுகள் உள்ள மக்களை, இப்போ ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து, சவுத் ஆப்பிரிக்கா, ஜிம்பாபே, இங்கிலாந்து, வெஸ்ட் இண்டீஸ், ஆப்கானிஸ்தான், பங்களாதேஷ் இவங்கெல்லாம் கேட்டப்போ அதிகப்படியான ஆட்கள் முதலிடம் எது கொடுத்துருக்காங்கன்னா, இந்த இந்தியா பாகிஸ்தான் மேட்ச் நடக்குது பாருங்கள், அந்த மேட்ச்சை தாங்க நாங்கள் பார்ப்போம். அந்த மேட்ச் பார்த்தீங்கன்னா ஏறக்குறைய அது மேட்சாக பார்க்க மாட்டோம், நாங்கள் ஒரு போர் மாதிரி பார்ப்போம். அப்படி இருக்கும் அந்த மேட்ச்சில். அதில் தான் வந்து எங்களுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா எத்தனை ஆயிரம் கோடி பேர் வந்து அதை பார்க்குறாங்கன்னு ஒரு ஸ்க்ரீன்லேயே போயிட்டுருக்கோம். அப்படி உலகம் முழுக்க நாங்கள் பார்க்குறது அதுதான். அதற்கு அடுத்து ஆஸ்திரேலியா, இங்கிலாந்து, இல்லைன்னா ஆஸ்திரேலியா, இந்தியா, இங்கிலாந்து, இந்தியா, நியூசிலாந்து, இந்தியா. இந்தியா கூட மற்ற அணிகள் விளையாடுறதுலாம் அதிகப்படியாக பார்ப்போம். ஆனால் ஃபஸ்ட்டு இதுக்கு தாங்க. இப்படி இருக்கும்பொழுது இலங்கை கிரிக்கெட் வாரியத்துக்கு என்ன வருதுன்னா, ஏங்க இந்த மேட்ச் இங்கே நடக்குது, எங்களுக்கு ஒரு கணிசமான வருமானம் கிடைக்கும், எங்கள் நாடு ஒரு பெரிய பொருளாதார பின்னடைவில் இருக்குது, சுற்றுலா மேம்படும். இப்போ விசா கொடுத்தவங்க பூரா கேன்சலேஷன் பண்ணுறதுக்காக இருக்காங்க, டிக்கெட் எடுத்தவங்களாம் வேணான்னு சொல்கிறாங்க. பல நாடுகள்லேருந்து ரசிகர்கள் வருவாங்க, அதுவும் வந்து என்ன லட்சக்கணக்கில் செலவு பண்ணின்னு வருவாங்க. இப்படிப்பட்ட ஒரு மேட்சை வந்து இங்கே வந்து நிறுத்துறீங்களே, இது நியாயமா? ஏன்னா இந்தியா பாகிஸ்தான் தொடர் பூரா எங்கள் நாட்டில், நான் மேட்ச் பூரா எங்கள் நாட்டில் தான் நடக்க போது, நாங்கள் என்னங்க பண்ணோன்னு. ஏற்கனவே அவங்க இங்கிலாந்து கூட இலங்கை அணி அடின்னு அடி வாங்கினதுனால கிரவுண்ட்லேயே பிடிச்சி அந்த வீரர்கள் நின்றுட்டு இருக்காங்க, பிளேயர்ஸு கிரவுண்ட்லேருந்து குரல் கொடுக்காங்க வந்து இலங்கை ரசிகர்கள் வந்து, ஏன் இப்படி வந்து சோப்பலாங்கி ஆட்டம் ஆடிக்கிட்டு இருக்கீங்க, இதுக்கு உங்களுக்கு வேற உலகக்கோப்பை வேற உங்கள் கனவா அப்படின்னு சிங்களத்தில் சரமாரியாக கேள்வி கேட்குறாங்க வந்து.